ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஸ் ஃபேமிலி. 21 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 19ஓட ரொட்டீன் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்போயும் போல நம்ம ஃபஸ்ட்டு ரொட்டீன் அப்படின்றது ஆம்லா ஜூஸ் தான். ஆம்லா ஜூஸ் எடுத்து குடிச்சு முடிச்சாச்சு. ஆனால் இன்றைக்கி 8 மணிக்கு நான் எந்த விதமான ஸ்நாக்ஸோ பிளாக் காஃபியோ எதுவும் எடுத்துக்கல. டேரெக்டாக 10 மணிக்கு தான் வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டான். சாத்துக்குடி வந்து 3 சாத்துக்குடி இருந்தது. அதை ஜூஸாக போட்டு தண்ணி ஊற்றி எந்த விதமான சுகரை ஆட் பண்ணாமல் ஜூஸாக தான் எடுத்து குடித்தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி 12 மணிக்கு கொஞ்சம் பசியாக இருந்ததுனால காலையில் இடியாப்பம் செஞ்சது ஒரு 2 இடியாப்பம் வச்சுருந்தேன். அதுவும் தேங்காயில் ஜீனி போட்டு சாப்பிட்றது சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டேன். ஆம்லேட் அப்படின்றது 1 முட்டையோட வெள்ளைக்கரும் ஃபுல் முட்டை 1, அது மொத்தம் 2 முட்டையோட வெள்ளைக்கரு 1 மஞ்சக்கரு அப்படின்ற மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டான். டிஃபனை வந்து நான் மத்தியானம் 12 மணிக்கு தான் இருக்க ஆரம்பித்தான். காலையில் இன்றைக்கி இன்பிட்வீன் கேப்பில் கொஞ்சம் டைம் கிடச்சதுனால எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸசைஸ் அப்படின்றது லோயர் பாடி ஒர்க் அவுட் தான். எனக்கு 45 நிமிஷம் தான் ஆகும். லோயர் பாடி ஒர்க் அவுட் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் மிங்கிள் பண்ணி செட்டு மாதிரி பண்ணுவேன். எப்போயுமே லோயர் பாடி ஒர்க் அவுட்னாலும் சரி, ஒரு செட்டு ஃபார்ம் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஆப்ரன் இருக்கு இல்லையா, அது மினிமம் ஒரு 10 டைம்ஸாவது நான் பண்ணுவேன். அதுதான் என்னோடய தொட குறையிறதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னே சொல்லலாம். என்னோட பாடியை கம்பேர் பண்ணும்போது என்னோடய தை மசில்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதுக்கு வந்து அப்டமன் ரன்னிங் ஆப்ரன் அப்படின்றது தான் 10 டைம் பண்ணுவான். அது ரொம்ப பிடிக்கும். ஸோ மார்னிங்கில் செம்மையாக ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ணிட்டான். மணி வந்து 2:30 இருக்கும். நான் சாப்பிட்டது பீன்ஸு கேரட் பொரியல் 75 கிராம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாரில் சவுச்சவு போட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அந்த காய் வந்து 100 கிராம் கிட்ட எடுத்துக்கிட்டேன். தயிர் சாதம் 50 கிராம் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டான். லாஸ்ட் மீல் மாதிரி தான் இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் ஹெவி மீல் அப்படின்றது நான் எடுத்துக்கல. நல்ல பசி. சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீர்க்காய்கள் போட்டு அந்த புளி போட்டு சாம்பார் வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சாம்பார் மட்டுமே தனியாக நிறையா சாப்பிடுவான். வெயிட் லாஸ்க்கு நம்மளுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்லாம், ஆனால் எடுக்கிற விதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சாயந்தரம் 4 மணிக்கு இன்றைக்கி இளநீ தான் குடிக்க ஆரம்பித்தான். ஸோ கொஞ்சம் பாடி ஹீட்டான மாதிரி இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் அதனால கண் எரியிற மாதிரியே இருந்தது. அதனால் இளநீ வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளநீ தான் வாங்கி குடித்தான். வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் தான் இளநீ எடுத்துக்கிட்டேன். 4 மணிக்கு இளநீ குடித்தேன்னா அடுத்த ஒரு 1/2 hour கழிச்சு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் 4:30க்கு பண்ண ஆரம்பித்தேன். 4:30லேருந்து ஒரு 5:30 வரைக்கும் பண்ணியிருப்பான். ஸோ இன்றைக்கி ஈவினிங்கில் 45 மினிட்ஸ் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான். தம்பிள்ஸ் இல்லாமல் ஒரு செட்டு, தம்பிள்ஸ் வச்சு ஒரு செட், அந்த மாதிரி பண்ணுவேன். 2 சேர்த்து எனக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆகிடும். ஈவினிங்கில் 6:30க்கு ஒரு வாக்கிங் போனால் வீட்டுக்கு வரும்போது மணி வந்து 8 இருக்கும். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 12,000 ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டான். இப்போ வெளியில் வாக்கிங் போகிறேன் அப்படின்னா ஆள் நடமாட்டம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக அந்த காற்றை ரசித்து நடப்பேன். ரொம்ப ஆளுங்களோ வெஹிக்கிள்ஸ் நிறையா வந்தது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு பிடிக்காது. ஸோ இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு யாரும் ஆளுங்க இல்லை. அதனால் அப்படியே ரிலாக்ஸாக மெதுவாக தான் நடந்து வந்துட்டு இருந்தான். வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு 10 எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை இருக்கும் இல்லையா, அதுவும் 10 எடுத்துக்கிட்டேன். அந்த 3மேவும். ரொம்ப பசிக்குது நைட்டுக்கு அப்படின்னா சுகர் இல்லாமல் பால் எடுத்துக்கலாம், மஞ்சள் சுக்கு போட்டு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நட்ஸு மைல்டாக எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட்டாக எடுத்தது நட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். டே 19 காலையில் எழுந்திரிச்சது 4:40 ஆகுது. வெயிட்டு வந்து 59 கிலோவும் 200 கிராமும். மார்னிங் எக்ஸசைஸ் அப்படின்றது லோயர் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணேன். சீட் மீல் எதுவும் எடுக்கலை. ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஈவினிங் பண்ணேன் 45 மினிட்ஸ். ஸ்டடீஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து பழைய சின்ன ஸ்டோரி புக் இருக்கும் நிதிஷ்க்கு வாங்கினது, அதுதான் படித்தான். இன்றைக்கி வாக்கிங் ஸ்டெப் அப்படின்றது 12,893 ஸ்டெப்பு. மணி வந்து 9:30 ஆகுது. 9:50க்கு படுக்க போயிடுவான். ஸோ இன்றைக்கி என்னோடய ரொட்டீனை நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் சந்தேகம் அப்படின்ற போது 100 டே சேலஞ்ச் சமீபமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்க்கா. பழைய வீடியோ பார்த்து நான் 100 டே சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 41 டேஸ் வரைக்கும் வந்துட்டு நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு வந்து பயங்கரமாக வந்து குதிங்கால் பெயின் இருக்குது. என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல. எக்ஸசைஸ் பண்ணலன்னா பெயின் இல்லைக்கா, எக்ஸசைஸ் பண்ணால் பெயின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த நரம்பில் போகிற அந்த ரத்தம் கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி ஆகும். நான் ஏற்கனவே அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கால் பெயின் இருக்குது அப்படின்னு. பெயின் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டயட்டில் சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்கள். மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்றது, சுவரொட்டி எடுத்து சாப்பிட்றது, மீன், கீரை, இந்த மாதிரி சத்தான ஆகாரங்களை உணவுகளை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பருப்பு ஐட்டங்களை முளைக்கட்டி சேலட் மாதிரி எடுத்துக்கிறது, இல்லை வேக வச்சு சேலட் மாதிரி எடுத்துக்கிறது. உணவோட சத்தை வந்து உணவில் இருக்க சத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி மில்லட், சிறுதானிய அரிசிகள், மாப்பிள சம்பா ரைஸ், கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறது, அதை கஞ்சி மாதிரி குடிக்கிறது மத்தியானத்தில். அதுக்கப்புறம் வந்து செவ்வாழை வாழைப்பழம் டெய்லி காலைல 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் குதிங்கால் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். அங்கே ரத்த ஓட்டம் நல்லா சீராகும் போதும் கால் அடியில் வந்து அந்த பாதம் ரொம்ப லேசாக இருந்தால் கூட இந்த மாதிரி பெயின் வரும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணாலும் சாக்ஸு ஷூ போட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு அந்த பெயின் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தும் பெயின் இருக்குது, இவ்வளோ சாப்பிட்டும் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு செக் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறது இதுதான் சொல்லுவாங்க, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கோ இல்லை நரம்பு மண்டலம் வீக்காக இருந்தால் இந்த மாதிரி ஆகும்.
ஸோ சாப்பாட்டை ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளும் எடுக்கணும், நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பெயின் அப்படின்றது இருக்காது. பெயின் இருக்கும்போது நான் என்ன சொல்வேன்னா, இப்போ முட்டி வலியோ பாத வலியோ இருக்குது அப்படின்ற போது வாக்கிங்கோ எக்ஸசைஸோ கொஞ்சம் பண்ணாதீங்க. அதை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க, வாக்கிங் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஓவர் ஒபிசிட்டியாக இருக்கும், எனக்கு அப்டமன் வெயிட் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் புதுசாக வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் கூட நான் என்ன சொல்வேன், நீ பெயின் இல்லை அப்படின்னா ஓகே தான். இப்போ ஒரு சைடு மட்டும் எனக்கு நீ பெயின் இருக்குது, இன்னொரு சைடு இல்லை அப்படின்னா என்ன ரீசன்னா, உங்கள் பாடி வெயிட்டோ இடுப்பை வந்து ஒரு சைடாக லைட்டாக மைல்டாக 1 or 2 inch நீங்கள் பெண்ட் பண்ணி நடந்தால் கூட இந்த மாதிரி பெயின் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 2 பக்கமே நீ பேண்டு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அது நீ பேண்ட் என்னாகும், உங்கள் மசில்ஸை டைட் பண்ணும்போது உங்கள் போனுக்கு அந்த ஃபோர்ஸ் போகாது. ஸோ அந்த நீ பெயின்லேருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். வாக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷூ வந்து நல்லா போட்டு கட் ஷூ மாதிரியோ இல்லை பின்னாடி நல்லா பாஞ்ச் மாதிரி இருக்க நல்ல ஒரு ஷூ போட்டு நீங்கள் வாக்கிங் போங்க. செப்பல் மாதிரி போட்டுட்டு போகாதீங்க வாக்கிங் லாங்காக போகிறீங்க அப்படின்னா அது இந்த பிரச்சனைலாம் வரும். 2வது விஷயம், ஹெவியாக வாக்கிங் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பெயின் இருக்கவங்க வாக்கிங்கை பிரித்து பண்ணுங்கள், எக்ஸசைஸையும் பிரித்து பண்ணுங்கள். ஒரு 30 நிமிஷம் காலைல பண்ணால் சாயந்தரம் ஒரு 30 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வாக்கிங் வந்து ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாக ஒரு 10 தடவை பண்ணுங்கள். அது 1.5 மணி நேரம் ஆகிடும். அந்த மாதிரி கணக்கெடுத்து பண்ணுங்கள். எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு 10 minutes வாக்கிங் அப்படின்றது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்கள் குதிங்கால் பெயினோ முட்டி வலியோ அதுலேருந்து தவிர்த்துக்கலாம். வெயிட் லாஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த கேள்வி தான் திரும்ப வருது. குதிங்கால் பெயின், முட்டி வலி, இது ரெண்டுக்குமே நீங்கள் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். குதிங்கால் பெயினுக்கு செவ்வாழை வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ரத்தத்தை விருத்தி பண்ணுற மாதிரி உணவுகளை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துக்கலாம். வெயிட் லாஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற உணவு அப்படின்றது வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸை தாண்டியும் நீங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே அந்த ஹோல் டேவும் நீங்கள் பிரிஸ்காக இருக்கிறதுக்கும் எக்ஸசைஸ் பிரிஸ்காக பண்ணுறதுக்குமே அந்த ஃபுட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 80% உணவு, 20% எக்ஸசைஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தான ஆகாரமாக எடுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.